பிரதோஷம் என்பது சிவனுக்குரியது. பிரம்மகோத்தி பாவம் யாருக்காவது பிடிச்சாலும் அங்க இருக்க குளத்திலே நீராடினால் பிரம்மகோத்தி பாவம் போகும். கொஞ்சம் ஏன் இருங்க, அவசரப்படாதீங்க. பிரதோஷம் என்பது சிவனுக்குரியது. சிவனுடைய ஆலயத்துல தான் பிரதோஷம் என்பது நடக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெருமாளுடைய ஆலயத்துல பிரதோஷம் நடக்குது அப்படின்னா அதுதான் ஒத்தக்கடையில் உள்ள நரசிங்க பெருமாள் ஆலயம். பிரதோஷம் என்பது அந்த நரசிங்க ஆலயத்துல தான் நடக்குது. பழைய பழைய அங்கே போய் என்ன தப்புங்க வாங்க, தெரியுதோ தெரியலையே, பக்கத்துல நின்று பேசணும். எனக்கு அடுத்துக்கிட்டு நாடுறது பிடிக்காது. முன்னாடி நிக்கிற காரணம் என்ன, முன்னாடி எப்படி கொண்டு வர்றதுன்றதை யோசிக்கிறீங்க. நான் வேணா உங்களை கொண்டு வர்றேன், நீங்க என்னை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. கிடையாதுங்க, என்ன சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சொன்னீங்க, என்ன ஆளுடைய பிள்ளை ஞான பால் குடிச்சதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆளுடைய பிள்ளை யாருக்கு பிள்ளையா பிறந்தாரு? திரு என்னங்க, ஆளுடைய பிள்ளை யாருக்கு பிள்ளையா பிறந்தாரு? அவர் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தான். எங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் சிவபாத இருதயம் சிவகாமி அம்மையருக்கு மகனாக பிறந்தார். 3 வயசு குழந்தை. தகப்ப எங்க முழுகுனா? சரி, நீர்ல தான், குளத்துல தான் முழுகுனா. ஆமா, குளம்னா எங்க பொற்றாமரை குளத்துலயா? இல்லங்க, பொற்றாமரை குளம் இங்க மதுரை குளத்துலயா? இல்லங்க, அது வேற இடங்க. அப்ப எந்த குளத்துல முழுங்கினா? பிரம்மாபுரம் மேவிய குளம். கோவிலுக்கு பேரு சாட்டைநாதர் கோவில். சரி, நீங்க சொன்னது போல சாட்டைநாதர் கோவில்ல தகப்பன் கோவில் குளத்துல தானே முழுகினா. ஆமா, குழந்தை அப்பாவை காணோம்னா காணாம இடத்துல தானே தேடி இருக்கணும். ஏன் கோவில் கோபுரத்தை பார்த்து அழுதுச்சு? என்ன பண்றது, பச்சை புள்ள தகப்பன யார் நல்லது யாரு கெட்டது யாரு? 3 வயசு யாரு விஷம் தெரியாம குடிச்ச பால் கோமட்ல நிக்குது. அது பச்சை புள்ள யாரு விஷம் யாரு நல்லது யாரு கெட்டது தெரியாம பாருங்க. குடிச்ச பால் கோமட்ல நின்னுது. அவன் அழுததுக்கு காரணமே அம்மையே அப்பா அம்மான்னு இப்படித்தான் அழுதா. அதனால பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒரு அதாவது அவனுக்கு காட்சி தந்தது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. பால் குடிச்சிட்டான், பராசக்தி பால் கொடுத்தா குடிச்சிட்டான். பால் ஓரத்துல வழிஞ்சிருச்சு. தகப்பன் திரும்ப எழுந்து வர்றாரு. அபச்சாரம் யார்கிட்ட வாங்கி குடிச்ச பாலுன்னு கேட்டாரு. குழந்தைக்கு சொல்ல தெரியுமா? 3 வயசு குழந்தைக்கு பேச தெரியுமா? சரியா பேச தெரியல. ஆனா அங்க ஒரு பதியத்தை பாடினான். தோருடைய செவியன் விடை மேலேறி அப்படின்னு ஒரு பாடல் பாடினான்ல, அதுக்கு என்ன விளக்கம்? ஏன் மேல பார்த்து பாடுறேன்? ஏன் அந்த குழந்தைக்கு ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பார்த்து பாடணும்? நான் கேட்டா திருப்பி ஏன்ட்ட கேக்குறீங்க. என்னங்க கேட்டேன், என்ன கேட்டீங்க? அப்பா கோயில் குளத்துக்குள்ள மூழ்கிட்டாரு, குளத்துக்குள்ள பார்த்து அழுகாம ஏன் கோபுரத்தை பார்த்து அழுதுச்சு நான் கேட்டேன். சரி, நான் தான் சொல்லிட்டேனே, அங்கே விடை மேல் காட்சி தந்த சிவனும் பார்வதி இருந்தாங்க. அதனால அவங்கள பார்த்து அந்த குழந்தை அதை பாடியது. நான் கேட்ட கேள்வினா பார்த்தது சரிங்க. அழுதனாலதான் சிவனும் பார்வதி வந்தாங்க. அதை நான் மறுக்கல. சரி, சரியா? இந்த குழந்தை ஏன் குளத்தை பார்த்து அழுகாம கோபுரத்தை பார்த்து அழுதுச்சு? கடவுள் இருக்கிறதே கோபுரத்துல தானங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப இந்த இருக்கு, இது வந்து வேறு, அதாவது கோபுரத்துல சிலைகளே இல்லாத கோபுரங்களும் உண்டு. கொஞ்ச நேரம் அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமா? அது நிறைய கூட சொல்லலாங்க. இப்ப நிறைய ஊர்ல சொல்ல முடியாது. இப்ப ஏன் கருவறையை பார்த்து கும்பிடுறோம்? கடவுள் அங்கதான் இருக்காங்க. அப்படியா? கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கு. தெய்வ வழிபாடு பண்றதுக்கு உருவ வழிபாடு பண்றதுக்கு தெய்வம் உள்ள இருக்கு. தெய்வம் அப்ப கருவறைக்குள்ள தெய்வமே இல்ல, உருவமே இல்லனாலும் அங்க வழிபாடு நடக்குது இல்ல? எங்க நடக்குது? அந்த கருவறைக்குள்ள. எங்க நடக்குதுன்னு கேட்டேன். உருவம் கருவறைக்குள்ள நடக்குதுங்க. எந்த கருவறையில கோவில் கருவறைக்குள்ள தெய்வம் கிடையாது. சாமி கொஞ்ச நேரம். ஆனா இன்னைக்கு வழிபாடு நடக்குது. பார்வதி தேவியோ அல்லது மகாவிஷ்ணுவோ இருந்தாதான் இங்க கும்பிடணும்ன்றது கிடையாது. உருவமே இல்லாமல் அருவமும் உருவமும் ஆகி நிக்கக்கூடிய தெய்வத்தை அங்கதான் பார்த்து கும்பிடுறாங்க. ஏன் அந்த கருவறை? எதுக்கு அந்த கருவறை? ஏயா ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமக்கிறானா கருவறை. இதுவும் கருவறை அதுவும் கருவறை. இந்த கருவறைக்கு என்ன வித்தியாசம், அந்த கருவறைக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அதையும் கருவறைன்னு சொல்றாங்க? ஒரு தாயினுடைய கருவறைக்கு ஒப்பிட்டு அதை கருவறைனாங்கல்ல, ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இன்னொன்று ஒரு சின்ன விஷயம். திருஞான சம்பந்தர் பாடல் பாடும் பொழுது 3 வயசுல பாடுறாரு. முதல்ல பாடும் பொழுது அப்படி கை தட்டியே பாடுறாராம். இந்த கை தட்டி பாடும் பொழுது அவருடைய கைகள் சிவந்துருச்சு. ஏன்னா பச்சை பிள்ளை இல்லையா? கைகள் சிவந்த மாத்திரத்துல அங்கே பார்வதி தேவி சிவன் பார்க்குறாங்க. இந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய கைகளை எவ்வளவு அழகா தட்டி இந்த பாடலை பாடுது. இந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே சொல்லிதான் பொற்தாளத்தை கொடுத்தார்களாம் பார்வதி தேவி சிவபெருமான். சத்தம் கேட்கணும்ல, தங்கத்துல தட்டுனா எங்கிட்டு சத்தம் கேட்கும்? எப்படி கேட்கும்? சத்தம் கேட்காது. அப்ப ஒளியை கொடுத்தானே, அதே பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒளியாகவே மாறினாங்கன்னு சொல்லுவாங்க. மாறியதே அவங்க 2 பேர் தான். அப்படி சொல்லுங்க என்ன? ஏன்னா எதற்காக தகப்பன் கோவில் குளத்துக்குள்ள மூழ்கின தகப்பனை எதற்காக கோபுரத்தை பார்த்ததுன்னா, அந்த சாட்டைநாதர் கோவில்ல அங்க தெய்வம் கருவறையில இருக்காது. கீழே கருவறையில பார்த்தோம்னா திரு ஞான சம்பந்தருடைய விக்கிரகம் இருக்கும். நீங்க சரியா நான் சொன்னதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மேலேயே தெய்வம் தான் இருந்துச்சு, அதனாலதான் பார்த்தா அந்த குழந்தை அழுதுச்சுன்னு சொன்னேன். ஏன்னா அங்க மட்டும் வழிபாடு எங்கன்னா கோவில் கோபுரத்துல கருவறை.
அதுக்கு தான் நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக இங்கேக்கு அங்கேக்கு என்னங்க வித்தியாசம் கேட்டேன். ரெண்டுமே ஒண்ணு. கருவறை கோபுரம் ஒரு நிமிஷம் இருங்க, கோபுர தரிசனம் பண்ணலாம், சரி, கருவறையிலையும் தரிசனம் பண்ணலாம். ஆனால் அங்கே கோபுரத்துல தான் கருவறையே இருக்கும். ஏன் கோபுரமே இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு மொட்டை கோபுரமாவே இருக்குங்க. அது மதுரையில இருக்கு. சோத்துல கிடக்கிற சொறி அந்த கல்ல எடுக்க தெரியாதவே சொக்கநாதபுரத்து அந்த கோபுரத்துல ஏறி சொறி தவளை இருக்குன்னு கண்டுபிடிச்சானா பச்சை பையன். விஷயத்தை சொல்லுங்க. பால் குடிக்கிற பையன். நான் பச்சை பையன் தான். எது விஷம் எது நல்லது தெரியாம என்ன பண்றது, ஒரே நேரத்துல எல்லாமே இருக்க முடியாதுல்ல. ஆக அப்பதான் பாருங்க, உடனே இவர் தெரிஞ்சுக்கிறாரு அங்கே தெய்வம் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே தெய்வத்தை இடத்துல முறையிடுந்த குழந்தை போய் எப்படி என்னை போயிட வாய் பேசாத அந்த பச்சிலம் குழந்தை 3 வயசு குழந்தை அம்மா அப்பா இந்த அழுத உடனே இந்த குழந்தை அழுவதை பார்த்து ஊர்ல எத்தனையோ குழந்தை அழுதுச்சு. அந்த குழந்தைக்கெல்லாம் செவி சாய்க்காத எம்பெருமான் இந்த குழந்தைக்கு மட்டும் செவி சாய்த்தார். செவி சாய்த்து ஏன் அம்மா அப்பான்னு கூப்பிட்டோன்னே சிவனே வந்து பால் கொடுத்துருக்காமே, ஏன் தாயை பால் கொடுக்க சொன்னாரு? ஆம்பளைக்கு அந்த தன்மை இருக்காங்க, பெண்களுக்கு தான் அந்த தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆம்பளை பிள்ளை வத்துக்கிறப்ப ஒரு குழந்தைய கொண்டு வந்தப்ப எந்த ஆம்பளை பிள்ளை மன்னிக்கணும் எந்த இருங்க குழந்தை ஒரு நிமிஷம், ஆண்மகன் குழந்தைய கொண்டு வர்றப்ப என்ன ஆண்மகன் குழந்தைய அதாவது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. கொண்டு வரும் பொழுது சரி சரியா, ஒரு ஆண்மகன் ஒரு குழந்தைய கொண்டு வரும் பொழுது ஏன்னா ஏன் பால் கொடுக்க முடியாதா? அது அதுக்கு தன்மை அதுதாங்க. உங்களால கொண்டு வரதான் முடியும், சுமக்க முடியாது. அப்ப சுமக்கிற பெண்ணு தானே, சரி, அதனாலதான் என்ன அப்படின்னா என்னது, ஒரு குழந்தையை சுமக்கணும்னா சாதாரண சுமக்க முடியாது, அதுக்கு கருப்பைன்றது ஒண்ணு வேணும். உங்களுக்கு அந்த பையெல்லாம் கிடையாது. எங்க தோற்று வச்சாருங்க. நான் சொன்னது முருகப்பெருமானை பத்தி. தோற்றுவித்தல் வேறு, சிருஷ்டிப்பது வேறு, அதே சமயத்துல போடுதல் வேறு, பொறிப்பது வேறு, அதே சமயத்துல அந்த பெக்கிறது வேறுன்னு சொல்லுவாங்க. சுமப்பது வேறு. அண்டசம் சராயுஷம் உப்பிஷம் இந்திஷம் அது வேற வேற. ஆமா, 4 வகை யோனிகள்னு சொல்லுவாங்களா, அதை விட்டுருங்க. ஆக வந்திருக்கிறது காவல், அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், தமிழுக்கு கடவுள் கந்தபெருமான் தானே. ஓ, தமிழுக்கு தலைவன் என்னங்க, தமிழுக்கு தலைவன் சிவபெருமான் தானே. சிவபெருமான். தமிழுக்கு தாத்தா ஊபி சுவாமிநாதன். ஆக தமிழுக்கு தந்தை, தமிழுக்கு அதான் கேட்க வந்து தந்தையா இருந்தது மறைமலை அடிகளார் என்ற தமிழுக்கு மூதாட்டி. தமிழுக்கு மூதாட்டி அவ்வை பிரமாணிக்கு ஒரு கிழவி. சரி இருந்துருங்க, கிழவிதான் இடத்துக்கே தலைவியா இருப்பா. நான் உங்களை தலைவி நான் என்ன குமரி நான் சொன்னேன், அப்படி கிடையாது. கிழவனுக்கு கிழவிதான் வாப்பா. அந்த கிழவியும் தூங்க விடாம பண்ணவன் கார்த்திகேயன் தானே. யாரு தெரியுமா? கார்த்திகேயவா? ஆமா, கார்த்தி பண்ணானா? ஆமா. இந்த கார்த்தியவே பலவிதமான கேள்வி கேட்க வச்சவளே அவதானே. யாரு இவன்? என்ன முட்டா பயலா? இந்த நீங்க எந்த கார்த்திகேயன் இல்லாதவனா? அப்படி கிடையாது. நான் சொல்றது அந்த சின்ன பிள்ளை. ஏங்க கார்த்திகேயன் பாருங்க, ஞானமே வடிவான முருகான்னு சொன்னாரு. ஞானமே வடிவான முருகான்னு சொன்னா அப்ப அவன் முட்டா பயலா கிடையாதுங்க. நான் முட்டா பயனா? இவன் என்ன முட்டாளா? நீங்க எப்படிங்க முட்டாளா? இவன் என்ன முட்டாளா? இவன் சின்ன பொடி பையங்க. இந்த பொடி பையன் தான் கேக்குறான். கிழவியை பார்த்து இந்த கிழவியை ராத்திரி இந்த உலகத்துல அரிது பெரிது பிடிக்காது. சரியா, கத்தி பேர் எடுக்கிறது எனக்கு தப்பு. இருங்க ஒண்ணு சொல்றேன், இந்த கிழவியை தூங்க விடாம கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரின்னு இவ திரும்ப கேட்டா. ஏன்னா தூங்க விடாம செஞ்சதுனால சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ஒரு கிழவியை பார்த்து கேட்டதுனால. ஆனா அந்த சுட்டப்பழத்துக்கு விளக்கம் என்ன தாண்ட ஒரு அகந்தை அந்த அம்மாவுக்கு. ஏன்னா தமிழுக்கு பாட்டி இல்லையா, அப்ப எனக்கு நான் பெரியவ அப்படின்ற ஒரு அகந்தை இருந்தது. அந்த அகந்தையை போக்கணுன்றக்கா ஒரு பண்ண திருவிளையாடல். ஆனா அதே குமரன் கிழவிட்ட போய் கேட்கிறான், கிழவி இந்த உலகத்துல அரிது எது, பெரிது எது, எழுது எது, கொடிது எது? இவன் முட்டா பையலா அறிவானவன் தானே. கேட்டு ஏன் தெரிஞ்சுக்கிட்டாங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நீங்க சும்மா காவலுக்கு வந்திருந்தா உலகத்துக்கு தெரிஞ்சிருமா? நாரதர் நான் ஒருத்தர் வந்தனால தாங்க வள்ளின்ற ஒருத்தருக்கு பெருமையை கிடைச்சு. சரி, நான் காவலுக்கே வரலன்னா நாரதருக்கு எப்படி நான் இங்க கலகம் கிடைக்கும்? ஏங்க காவலுக்கு நீங்க வரலைனால எனக்கு சத்தம் கேட்டா போதும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? சோடு கேட்டா போதும். அதான் சோடு நான் நடத்திட்டு போய் அலையா விருந்தாளி மாதிரி ஓடிடுறது. ஆனா அப்படி கிடையாது, வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கணும். யாரு? சரியா, எப்படி அன்னைக்கு ஒரு சின்ன பையன் சோழவள நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து அன்று சைவ சமயத்தை தலை தோங்க வச்சாரோ அது போல சத்தம் கேட்டதுனால இந்த இடத்துக்கு வந்து அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். சரி, கையில என்ன வச்சிருக்கீங்க? கவனை வச்சு என்ன பண்றீங்க? பறவை விரட்டுறேன். பறவையை விரட்ட வேண்டிய காரணம் ஏதாவது திணைகளை இருந்து சாப்பிட வந்துடும், எச்சில் படுத்திடணும். நீங்க என்ன சமயம்? நாங்க கௌமாரம். கௌமாரம் முருகனுக்குரியது. ஓ, என்ன மதம்? சைவம் தான். சரி, சமயம்னா என்ன, மதம்னா என்ன? நீங்க என்ன நெத்தியில் அணிஞ்சிருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன? கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேளுங்க. சமயங்கள் மொத்தம் எத்தனை? அது 6 இருக்கு. 6 என்ன? சைவம், வைணவம், காணாபத்தியம், சாப்தம், 6 வகையான சமயம் இருக்கு. காண சப்தமா? சாப்தம்னு இங்க பாருங்க, 6 இருக்கு. நான் என்ன கேட்டேன்னா, சைவத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? மதம்ன்றது நம்மளா பிரிக்கப்பட்டதுங்க, நம்மளா அதுல இருந்து பிரிக்கப்பட்டதுதான் மதம். மும்மதம்ன்றோம்ல, மும்மதங்கள் என்னென்னன்றது இருக்குல்ல,
கிறிஸ்தவம் இருக்கு, இஸ்லாம், அங்கெல்லாம் போக தேவையில்ல, அங்கெல்லாம் போக தேவையில்ல. இது மதங்கள், நீங்க இது மதங்கள். அங்க வர தேவையில்ல. எல்லாருமே சொல்லுவாங்க மதம்ன்றதுக்கு. அது நம்மளா கொண்டு வந்துக்கிட்டோம். நான் என்ன கேக்குறேன், சொல்லுங்க. சமயத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான் சொல்லிட்டேன். அடுத்து உங்களுக்கு என்ன விளக்கம் வேணுமோ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக சமயம் என்பது சொல்லுங்க, ஒரு தெய்வ வழிபாடை நம்ம அதாவது சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அதை சமயம்ன்றோம். அப்ப மதம்ன்றது ஒண்ணு இருந்தா தானே இந்த தெய்வத்தை இப்படி வணங்கணும்ன்றது தெரிய வரும். மதம்ன்றது என்னன்னு பார்த்தா சொல்லுங்க. மதம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு எவ்வளவு மதம் இருந்தா மதம் பிடிச்சு போச்சு போல இருக்கு. சொன்னீங்களா, உங்க வாயில வந்துருச்சா? யானைக்கு மதம் பிடித்தால் மரம் செறி கொடிகளை அழிக்கும், மனிதனுக்கு மதம் என்னும் வெறி பிடித்து விட்டால் மனிதனை அழித்துக் கொள்வான் என்று சொன்னார். இதை சொன்ன ஒரு ஆதிசங்கரர். ஒரு சின்ன அதனாலதான் மதத்துக்கு சமயத்துக்கு என்ன வித்தியாசம்னு உங்களை கேட்டேன். வார்த்தைகளை பிரிச்சு தான் பார்க்கணும். முதல்ல ஒரே வார்த்தையா பேசுங்க, திரும்புங்க. வார்த்தையை ஒரே வார்த்தையா பேச முடியாது. ஏன் நீங்க பொண்ணு பார்க்க வந்தாலும் புழு புழுண்டா இருக்கும். 52 பேரை கட்டி இன்னும் உங்களுக்கு அடங்கலையா சொல்லான்னு உங்களை பார்க்க தாங்க வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் என்னங்க என்னை பார்த்துட்டீங்களா, அப்புறம் என்ன பேசணும்? சைவ சமயம் ஒரு சின்ன விஷயம் கேக்குறீங்களா? ஏதோ மறுக்கிறீங்க, சரி பேசுங்க. இல்ல என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன சொல்ல, பெண்களுக்கு பருவம் எத்தனை? 7 இருக்கு. 7 இருக்கு. அதுல நீங்க அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். நீங்க ஆம்பளைகளுக்கு பருவம் இருக்கா இல்லையா? எப்படிங்க ஒரு நிமிஷம் இருங்க. மங்கை பருவம் அடைஞ்சிட்டீங்களா? உங்க பருவத்துக்கு உருவத்துக்கு ஒரு பதி என்ன திரும்ப நான் உங்க பருவத்துக்கு உருவத்துக்கு பதி. ஆமா, ஓவர் டூட்டி உடம்புக்காக பதி கொஞ்சம் ஆள மதி. என்னது? ஆள கொஞ்சம் மதி. பக்கத்துலதே திருப்பதி. நானும் சொல்லுவேன், எங்க பக்கத்துல எங்களுக்கு சொந்தம் இல்ல அந்த பதி. அந்த பதியே எங்களுக்கு சொந்தம் இல்ல. ஏன் இப்படி சொல்லுங்க? ஏன் பதி உங்களுக்கு சொந்தம் இல்லையே? அப்படி கிடையாது. நான் தமிழ்நாட்டு ரீதியா பேசுறேன். எங்களுக்கு சொந்தம் இல்ல. தமிழ்நாடுன்னா திருப்பதியை கட்டினது யாரு? தமிழன் கட்டின கோயிலுமா இருந்துரு போது கட்டி புண்ணியம் இருக்கு, இல்லாம போயிருச்சுல. ஏன் புண்ணியம் இல்ல? விடுங்க. என்னமா அங்க போய் பாருங்க. எடுத்துட்டு போயிட்டாங்களே சொல்லையா? அப்படியே என்ன சொல்ல சொல்லையா தூக்கிட்டு போயிட்டாங்களே. எங்க இது ஏன் மாநிலமா பிரிக்கப்பட்டதுதான். சரியா? மாநிலம் மாவட்டம் இதெல்லாம் எப்ப வந்தது? நீங்க என்னட்ட விஷயம் அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். பதி என்பது திருப்பதி. இந்த திருப்பதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்ற. பதின்றது திருப்பதி மட்டும் கிடையாது. எந்தெந்த ஸ்தலம் இருக்கோ எல்லாமே நல்ல புண்ணியமான ஒரு பதிகள் தான். ஆமாங்க. அதனால சொன்னாக்க சொன்னது தாமா, வீண்வாதம் பேசிடலாமா. நீ ஊரா கவனம் வச்சுட்டு ஊர் சுத்தினாலும் நானாவது கவனம் வச்சுட்டு ஊர் சுத்துறேன். நீங்க வீடியோ தொங்க போட்டுட்டு சுத்துறீங்க. நான் என்ன பண்றது? அல்லு மகள் இந்த அவஸ்தை பொய்யானது அவ வேடம் புரிந்து வந்தவரே, பொய்யானது அவ வேடம் புரிந்து என்ன இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு நாரதரு. நாரதர் வந்து நீங்க அவருக்கு பொண்ணு பார்த்து வந்தீங்களா இல்ல உங்களுக்கு பார்த்து வந்தீங்களா? அம்மா அன்புனே பொறுக்கியா இருப்பியே உனக்கு. அம்மாதான் உங்க பேச்ச பொறுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்? என்னத்த பேச்சத்த பொறுக்குறிய? வாயை மூடு. அதாவது அன்பே சிவம் என்று சொன்னார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ற ஒரு சின்ன விஷயம். சொன்னவர் யாரு? அன்பே யாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அது ஒரு புறம் இருந்துட்டு போது. இருங்க, என்ன இருக்க இதை ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாய் சும்மா இருக்காது. ஆமா பெரிய இந்த வளையங்குளத்து காசு கால 5000 ரூபாய் கொண்டு போனா சும்மாவா? ஏங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜோதி தனிப்பெரும் கருணை. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீவ காருண்யம் என்று சொல்லக்கூடியதை கொண்டு வந்தவர் தான் அவர். ஜீவ காருண்யத்தை கொண்டு வந்தார். ஒரு சின்ன விஷயம். என்ன மார்க்கத்துல? ஒரு சின்ன விஷயங்க. என்ன மார்க்கத்துல? ஒரு மார்க்கமா தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். அது தெரிஞ்சு வச்சு பொம்பளை பொறுக்கின்னு யாரை பார்த்து என்ன வார்த்தை? என்ன சீன்றீங்க? பெண்ணை பார்த்து நல்லா பொறுக்கி எடுத்து கொண்டு போய் முருகன்ட்ட சேர்க்கணும். நீங்க பொறுக்கலாம் போதும். போயிட்டு வாங்க. சொல்லுங்க. நாரதருக்கு முருகனுக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பிடிக்கல. கூட்டி கொடுக்குறவரும் கேப்பேன். யாரை பார்த்து? உங்களை பார்த்து கேட்டுட்டு போ. என்ன இது? எதுவுமே இல்லையா? நான் கூட்டி கொடுக்குறேன். என்னத்த நீங்க சம்பளத்தை கூட்டி கொடுத்தாலும் தெரியுதுங்களா? கேட்டா சரியா? காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா உலகத்துல போங்க. முதல்ல எங்க போக கூட்டி கொடுக்குற இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் மார்க்கெட் இடத்துல சொல்றேன். நீ மட்டும் கிடையாது. திண்டுக்கல் மணப்பாறை கரூர் எல்லா சங்கத்துல இருக்க வள்ளி பின்னாடி வந்ததே ஆகணும். எதுக்கு? பெரிய உலகால என்ன நினைப்பு? இதுக்கு வேற கைதட்டு. இந்த அழகனுக்கு பின்னாடி போயிட்டாலும் அப்படியே நடுத்தரல விட்டு தரிப்பா. அப்படி எல்லா சங்கத்து வள்ளிகளும் ஒரு பின்னாடி போய்தான். அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய